கிறிஸ்டியன் மீடியா சென்டர் இந்தியா வான்மலர் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு கடவுள் நம் அனைவரோடும் இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த புதிய ஆண்டுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்போம், வாருங்கள். ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. நட்சத்திரம் தோன்றிடவே சாஸ்திரிகள் வணங்கிடவே பாடேனில் வந்துவிட்டார். இவர் யாரோ இவர் யாரோ இவர் யாரோ இவர் யாரோ
இப்பாதம் இவர் யாரோ பிறந்தாரினோடு பொன்னான இவர் பிறந்தாவர் இவர் யாரோ இவர் யாரோ இவர் யாரோ வணக்கம். சின்ன சின்ன வெளிச்சம் குடும்பத்திற்கு இந்த முதல் நாளில் நிலையத்தின் சார்பிலும் என் சார்பிலும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு புத்தாண்டும் புதிய நம்பிக்கையோடு பிறக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டிலும் நின்று இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்கின்ற கவலைப்படுகிற அதே நேரத்தில் கடந்த ஆண்டு எப்படியெல்லாம் கடவுள் நம்மை வழிநடத்தினார் என்று நினைத்து பார்த்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு உணர்ச்சிமயமான தருணம். ஒரு ஆண்டு முடிந்து ஒரு ஆண்டு தொடங்குகிறது. எந்த மாற்றமும் இல்லைன்னாலும் அந்த கணக்குகளிலிருந்து ஒரு புதிய கணக்கை தொடங்குகிற நாம் உற்சாகப்படுகிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகமெல்லாம் இதை கொண்டாடுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் என்று சத்தம் போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அமைதியாக கடந்த ஆண்டு முழுக்க கடவுள் நம்மை வழிநடத்தினதை நினைத்தும் வரப்போகிற ஆண்டு அவர் வழிநடத்தப் போகிறதை விசுவாசித்தும் இந்த ஆண்டை தொடங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். கடந்த ஆண்டு முழுக்க எப்படி இருந்துச்சு? எனக்கு யோசேப்பு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய திருப்பங்கள், திகில்கள், டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் உள்ள ஒரு வாழ்க்கை வரலாறு யோசேப்புடையது. உங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு நிலைமை சீராகி திருப்பி மேலே வராமல் இருந்து திருப்பி கீழ் ஒரு மாதிரி ஒரு ஜிக்ஸாக், அவருடைய கிராஃப் வந்து மேலே ஏறி ஏறி போகிற மாதிரி அவருடைய வாழ்க்கை கடைசியில் அவர் ஒரு உன்னதமான இடத்துக்கு போன மாதிரி அந்த வாழ்க்கை அமையும். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையை நான் சமீபத்தில் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரே ஒரு வசனம் திருப்பி திருப்பி வரும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எத்தனையோ சூழல் வந்துச்சு. குழியில் விழுந்தாங்க, பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க, சிறைச்சாலை போட்டாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த புத்தாண்டிலும் நாம் சொல்ல வேண்டியது, கடந்த ஆண்டு முழுக்க எவ்வளோ மழை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நோய் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த யோசேப்புங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க. கர்த்தர் என்னோடு இருந்தார், கர்த்தர் என்னோடு இருந்தார். எனவே 24ஆம் ஆண்டை நான் முடித்திருக்கிறேன். சரி, 25ஆம் ஆண்டில் நான் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு யார் எக்ஸாம்பிள்? அதுக்கும் யோசேப்பு தான் எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 39:2 சொல், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் எனவே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அவன் எஜமான் கண்டு. அடுத்தவன் சொல்றாராம், இவன் உண்மையிலே கடவுள் அவ்வளோ இருக்கான், அதனால தான் அவன் செய்வதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு அடுத்தவங்க சாட்சி சொல்கிற மாதிரி இந்த 25ஆம் ஆண்டில் வாழ வேண்டும்.
நாம் தனியா இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதுக்கு யார் உதாரணம் கேட்டால் இயேசு கிறிஸ்து உதாரணம். என்னை அனுப்பினவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்வதால் அவர் என்னை தனியே விடுறதுல எப்பவும் என் கூட இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அப்ப கடவுளுக்கு பிரியமானதை செய்யும் போது 24ஆம் ஆண்டு முழுக்க இல்லை, 25ஆம் ஆண்டு முழுக்க கடவுள் நம்மோடு இருப்பார். இந்த இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு முழுக்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல, யோசேப்பு எடுத்து உங்க பேரை போட்டுங்க, என்னோடு கர்த்தர் இருந்தார். வருகிற ஆண்டு அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். நான் என்ன செய்யணும்? நான் எப்பவும் தனியா இல்லை, என் கூட கடவுள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடும் இருக்கிறார் என்பதை பிறருக்கு பிரதிபலிப்பதோடும் வாழ்ந்தால் இந்த ஆண்டும் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். பானடை குடிலிடை மௌனமாய் உதித்தார் புத பாட்டகனா. பானடை குடிலிடை மௌனமாய் உதித்தார் புத பாட்டகனா. இருந்த பரம்பொரு தானி வரோ நீருடல் புவிவானவை போலும் யாவையும் சிருஷ்டித்தமானோ. சீருடல் புவிவானவை போலும் யாவையும் சிருஷ்டித்தமானோ. ஏசியாயிரத்தானோ நம்மை நீட்டிடம் மறந்தோனோ. ஆசையை மனிதருக்காய் மறைத்திடுமதி அன்புள்ள மனசாயோ. ஆசையை மனிதருக்காய் மறைத்திடுமதி அன்புள்ள மனசாயோ. நமது தேவனி கண்மணியோ பெற்றவை உலகில் மெத்தவை உலகில் மதிசையோ. ஆடிவதாரோ இந்த அவனியர் மாதிடமே. ஆனடை குடிலிடை மௌனமாய் உதித்தார் புத பாட்டகனா. ஆனடை குடிலிடை மௌனமாய் உதித்தார் புத பாட்டகனா. கிறிஸ்துக்குள் அன்பான இறைமக்களே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் இந்தியா வான்மலர் நேயர்களுக்கு சிறப்பாக என்னுடைய அன்பையும் ஆசியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 2025 நாம் முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியுள்ளார். இது அவருடைய சுத்த கிருபை. 2025 துவங்கினவர்கள் அநேகர் முடிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் தெய்வத்தினுடைய இரக்கம் கிருபை நம்மை சூழ்ந்து இருந்து இம்மட்டுமாக கூட வழிநடத்தி புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்துள்ளார். ஆண்டவர் கொடுத்த அவருடைய இரக்கங்கள், வழிநடத்துதல்கள், அவருடைய ஆசீர்வாதமான கரங்கள், பாதுகாப்பு அனைத்துக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு துதியோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிப்போம். வெற்றி சிறந்தவர் நமக்கு முன்பதாக அவர் செல்கிறார்.
நம்மை அவர் கைவிட மாட்டார். நம்மை அவர் திக்கற்றவளாக விடவே மாட்டார். ஆண்டவர் நமக்காக, அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள் அநேகம் அநேகம். அந்த வசனங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் 2026 முழுவதும் நம்மை வழிநடத்தும். பிரியமானவர்களே, அன்பு நேயர்களே, ஆண்டவரை நாம் நம்பி தைரியமாக உள்ளே செல்லுவோம். எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒரு வழி பிறக்குமா என்ற பலவிதமான கேள்விகளோடு கூட இன்றைக்கு அநேகர் என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பு நேயர்களே, தைரியமாயிருங்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே ஒரு வாக்கு தத்தத்தை நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்காக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். அதை ஏற்றுக்கொள்வோம், அதை அப்படியே நம்புவோம், கடைபிடிப்போம். அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் காண கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை நடக்காத காரியங்கள், நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்த விண்ணப்பங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செய்வார். இந்த ஆண்டுக்காக எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், அது எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கும் கூற விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்ற காரியம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, மன்றாடு, விண்ணப்பி, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. உன்னுடைய பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் விசுவாசத்தோடு என்னிடத்தில் வா, என்னை நோக்கி கூப்பிடு, முறையிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இந்த ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர், உத்தரவு கொடுக்கின்ற ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்மை கைவிட மாட்டார். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நடந்த பலவிதமான சாட்சிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். என்னைக்கு இந்த ஆண்டவரை நம்பி நான் உள்ளே வந்தனோ, இந்த விசுவாச வழியிலே கர்த்தரிடத்திலே நான் கண்ட அதிசயங்கள் அநேகம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரு அருமையான ஒரு வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அந்த உத்தரவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். ஆண்டவர் அதை உனக்கு அறிவிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த செய்தியை இந்த ஆண்டு முதல் நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை நேயர்களே, ஆண்டவரிடத்திலே முறையிடுங்கள், உத்தரவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். எட்டாவதும் புரியாதுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். நிச்சயமாக அது பெரிதாக இருக்கும். அதிசயங்களையும் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் மற்றவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்த பிறகு இந்த 2026 ஆண்டிலே அதை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்குள்ளாக அதை மூடி வைத்துக் கொள்ளாதீர்கள். உடனடியாக குறைந்தது ஒரு 10 பேருக்காவது அதை சாட்சியாக சொல்லுங்கள். அநேகர் இன்றைக்கு கவலையிலும் கஷ்டத்திலும் எனக்கு எப்படியாவது வழி பிறக்குமா என்று சொல்லி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும். இப்பொழுது இன்றைக்கு நான் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் ஏதோ இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அனைவருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட இனத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பின்னணியை கொண்டவளாக இருந்தாலும், இந்த வசனத்தை நம்பி வருகிறவர்களுக்கு கடவுள் ஒரு அதிசயத்தை செய்வார். நண்பு பிரியமான நேயர்களே, இந்த நாளிலே உங்களை நான் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகின்றேன். தைரியமாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள். உலகத்தை ஜெயித்தவர், உயிரோடு கூட எழுந்தவர், சிலுவையிலே அத்தனை நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டவர். இந்த நாளிலே நமக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தம், அவர் ஜெயித்தார். சிலுவையிலே அத்தனையும் அவர் ஜெயித்து காட்டினார், உயிரோடு கூட எழுந்தார். இந்த வல்லமை உங்களோடு கூட இருக்கும்.
12 மாதங்கள் 365 நாட்கள் ஒரு பெரிய ஒரு காலம் நமக்காக காத்திருக்கின்றது. பெரிய சவால்களை ஒருவேளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். தைரியமாக இருங்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தர் முன்னாக செல்வார். உங்களுக்கு அவர் முன்னாக சென்று எல்லா பாதைகளையும் தடைகள் அனைத்தையும் அவர் தகர்த்து எடுத்து உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு இளம் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட என்றும் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆண்டிலே கர்த்தாவே உம்மை நம்பி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற ஆண்டாக, முறையிடுகின்ற ஆண்டாக, வேண்டுகின்ற ஒரு ஆண்டாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். உத்தரவு கொடும் ஆண்டவரே. அறியாதும் புரியாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு அறிவித்து அதை அவருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே செயல்படுத்தும். ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். உம்முடைய நன்மையை அவர்கள் காணட்டும், உம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து இன்றும் என்றும் சதா காலம் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ரட்சித்தார்
மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் தீவில்களையும் கடந்தும் பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், பஞ்ச பகைக்கும் தப்பி நின்றோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. என்ன நேயர்களே, இந்த புதிய ஆண்டின் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை எங்களுக்கு SMS, வாட்ஸ்அப் அல்லது தபால் வழியாகவும் தெரியப்படுத்தலாம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வான்மலர் நிலையத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் இலக்கியா. நன்றி. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.